ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இதை எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் சேரன் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு, இங்கே பாருங்க, பாசத்தில் தங்கச்சி கூப்பிட்ட உடனே வரேன்னு சொல்லி நின்றக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு அத்தனை தடவை சோழன் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொல்கிற எதையுமே தான் எப்பயுமே சேரன் கேட்கவே மாட்டார். அன்னைக்கு அப்படி தான் நிலா சொன்னாங்க, சந்தா கிட்ட கார்த்திகா விஷயத்தை பற்றி சொல்லாதீங்கன்னு. அடுத்த நிமிஷமே அப்படியே போய் ஃபுல்லாக ஒப்பிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அதே மாதிரி சோழன் நிலா கிட்ட வர வேண்டாம், வரமாட்டேன்னு சொல்லுன்னு சொன்னால் நிலா அதுக்கடுத்து வராங்க. அப்படியே சேரன்கிட்ட அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே போகலாம் அப்படின்னு பல்லவன் கூட முடிவு பண்ணுறாங்க. நிலா அதுலேருந்து விடாப்பிடியாக இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக போகணும் அப்படின்றது. சோழனும் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்க்குறாங்க. சோழா, நிலா தான் இவ்வளோ தூரம் கூப்பிடுது இல்லைடா, பாவமாக இருக்குடா பார்க்க அப்படின்னுவோம். ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரிண்ணே, நான் உங்கள் யாரையும் கூட்டிகிட்டு போகிறதா இல்லை, நானும் நிலா மட்டும் தான் தனியாக போகிறோம் அப்படின்னு சோழன் சொல்லுவோம். சோழன் நீங்கள் வாங்கலே அப்படின்னு நிலா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சோழனை உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட போயிட்டு நிலா ஐஸ் வச்சு பொறுமையாக பேசி சோழனை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி நிலாவே சோழன் வாயாலே ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. இங்கே சோழன் தான் சேரன் கிட்ட அத்தனை தடவை சொன்னாங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லினேன் அப்படின்னு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறமா அவரால் வேண்டான்னு சொல்ல முடியல, சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நிலா கேட்ட உடனே. அதுக்கப்புறமா நிலா சோழன் வெளியில் வராங்க. என்னப்பா என்ன நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வரீங்களா அப்படின்னு. அண்ணன் அவளை சமாதானமாக உள்ளே கூட்டிகிட்டு போகலண்ணே, என்ன சமாதானப்படுத்த தான் நான் நிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போனேன். கிளம்புங்க, எல்லாம் பேக் பண்ணி ரெடியாகுங்க போகலாம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டாரு. நிஜமாவாண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்டுமா. ஆமாம், என்ன நிஜமாவா வேற அப்படின்னு உடனே எல்லோரும் வேகமாக போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகுறாங்க. அங்கிள், நம்ம எல்லோரும் ஹனிமூன் போகிறோம் அப்படின்றாங்க. என்னது எல்லாருமா அப்படின்னு நடேசன் ஷாக்காக கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், எல்லோரும் அப்படி ட்ரிப் மாதிரி வெளியில் ஜாலியாக போயிட்டு வரலாம், நீங்கள் ரெடியாகுங்க போகலாம் அப்படின்றாங்க. இப்போ வாமா அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்றாங்க. சரி போகலாம் அப்படின்னு நடேசன்மே ரெடியாகி நிற்கிறாங்க. கிளம்பலாமாடா அப்படின்னு உடனே இவங்க எல்லாருமே கிளம்பி விடுறாங்க. பாண்டி வராரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பாண்டியையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாண்டியை எல்லாரும் கூப்பிட்டு காரில் ஏறி உட்காந்து கிளம்புறாங்க. நல்லபடியாக என் ஹனிமூனை இப்படி ஃபேமிலி மூணாக மாற்றிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, அங்கே போய் யாராச்சும் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அப்புறம் பேசிக்கிறேன் அவங்கள அப்படின்னு தான் நம்ம சோழன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது வானதி கால் பண்ணுறாங்க பாண்டிக்கு. சொல்லு வானதி அப்படின்றாங்க. பாண்டி பரவாயில்ல பாண்டி, முதல் நாளே நல்ல கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்தால் மெடிக்கல் அது கலெக்ஷன் வராமல் என்ன புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏற்கனவே ஓடிட்டு இருந்தது தானே அப்படின்னும். ஆமாம் பாண்டி, நல்ல இடத்துல கரெக்டாக பார்த்து மெயினான இடத்துல ஏற்கனவே நல்லா ரன் ஆகிட்டுருக்க மெடிக்கல் ஷாப்பை எனக்காக பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி அப்படின்றாங்க. சரி சரி, இதே எத்தனை தடவை தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வண்டியை ஹார்ன் அடிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. அப்போது வானத்தை கேட்குறாங்க, என்ன வெளியில் இருக்கியா நீ, வண்டியெல்லாம் ஹார்ன் சத்தம் கேட்குது, எங்கே இருக்க நீ அப்படின்றாங்க. வீட்டில் இல்லாமல் இந்த சமயத்தில் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நாங்கள் எல்லாருமே காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. என்ன பாண்டி இந்நேரத்தில் காரில் அப்படின்னுவோம். ஆமாம் வானதி, திடீர்னு பிளானு, நாங்கள் யாரும் போகிறதாவே இல்லை, முதல்ல அண்ணியும் சோழனும் மட்டும்தான் போகிறதா இருந்தாங்க, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து கிளம்புறோம் அப்படின்றாங்க. பாண்டி அதுதான் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்குறாங்க. ஹனிமூன் ட்ரிப்பு அப்படின்றாங்க. என்ன பாண்டி நீ, ஹனிமூனுக்குன்னா அவங்க 2 பேரும் தான் போவாங்க, முதல்ல கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து போகிறீங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா, உங்கள் யாருக்குமே கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை வானதி, நான் அப்புறம் பேசுகிறேனே உங்ககிட்ட அப்படின்னுவோம். இப்போ ஃபோனை வைக்காத பாண்டி, திடுப்புன்னு என்கிட்ட சொல்லாமல் கூட உன் பாட்டுக்கு நீ ஹனிமூன் போயிட்டுருக்கேன்னு சொல்கிற, நீ இல்லாமல் நான் இங்கே எப்படி இருக்க போகிறேன், ஆமாம் எத்தனை நாள் போகிறீங்க, எப்போ வருவீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இன்னும் எதுவுமே தெரியல வானதி, நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான், எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி முடிவெடுத்து கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்டாங்க, எல்லாரும் கிளம்பிட்டோம் அப்படின்றாங்க. நான் பல்லவன் அண்ணன் எல்லாருமே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. என்ன பாண்டி நீ என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டுருக்க அப்படின்னு. என்ன இப்போ அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் இல்லை பாண்டி அப்படின்றாங்க. இப்போ தான் நீயும் கடை ஓப்பன் பண்ணியிருக்க, நீ எப்படி கடையை விட்டுட்ட அப்படின்றாங்க. அதுதான் கடையில் அண்ணன் இருக்கிறார்ல, அவரை பார்த்துக்க சொல்லி வந்திருப்பேன்ல அப்படின்னு. எல்லாத்துக்கும் அவரை விட முடியுமா, புரிஞ்சுக்கோ வானதி அப்படின்றாங்க. போ பாண்டி, என்கிட்ட சொல்லாமே போயிட்டல நீ வீட்டுக்கு வா, திரும்ப உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வானதி கோவப்படுறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இவளை
எப்படி சமாதானப்படுத்த போகிறோன்னே தெரியல போயிட்டு அப்படின்றாங்க. போயிட்டு எப்போ வர போகிறான் என்ன ஏதுன்னு கூட தெரியல, எங்கே போகிறான்னு தெரியல, அவன் பட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான்லன்னு வானதி ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க. டே சோலா எங்கடா போகிறோம், எத்தனை நாளுடா எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கே, எனக்கு ஒன்றும் புரியலடா, அவள் வேற ஃபோன் பண்ணி கத்துறாடா அப்படின்றாங்க. யார் வானதி தானே, அதெல்லாம் நீ ஒன்றும் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு வேலையை பாரு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலா சோழன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்னு. பின்ன என்ன ட்ரிப்பு கிளம்புறோன்னு உனக்கு நான் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், ஃபேமிலியாக வரீங்க, எல்லாரும் அமைதியாக வாங்கன்னா எங்கே போகிறோம் எத்தனை நாள் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படின்றாங்க. டே சோழா நீ வேற எத்தனை நாள் எங்கே என்னன்னு எதுவுமே சொல்லாமல் தான் இப்போ கூட்டிகிட்டு போயிருக்க, நான் வேற ட்ரெஸ்ஸு 2 நாளைக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுவியோ 2 செட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. நான்லாம் கரெக்டாக இருக்கேன்ப்பா, நான்லாம் நிறைய பேக் பண்ணிட்டேன்னு பல்லவன் சொல்கிறாரு. ஆமாண்டா நீ தானே ஆரம்பத்துலேருந்தே இதில் மூக்கம் நுழைச்சவன், நீ எடுத்து வச்சிருப்ப அப்படின்னு சோழன் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. இதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சோழன் கொடுக்குறாரு. எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா போயிட்டு இடத்த பார்த்தா ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு சோழன் அப்படின்னா கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு. கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறோம் சோழன், இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம எல்லாருமே குளிருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. நிலா உன் ட்ரெஸ்ஸை நான் தானே பேக் பண்ணி வச்சேன், எனக்கு தெரியும்ல, நான் கரெக்டாக தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் தப்பிச்சிட்டிங்க, அப்போ நாங்கள்லாம் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. ஆமாம் சோழன் பாருங்கள் சோழன் பாவம் அப்படின்னு, இதுக்கு தான் நான் வர வேணான்னு சொன்னேன் அவங்கள, அங்கேயே இருக்கட்டும்னு நீ தானே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னும், நீங்கள் அட்லீஸ்ட் சொட்டராச்சும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கலாம்ல சோழன் அப்படின்றாங்க. விடுப்பா சரி நிலா பார்த்துக்கலாம், குளிர் தாங்க முடியும், இப்போ இருக்கிற வெயிலுக்கு நைட் மட்டும் தான் குளிரும் போல இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா முதல்ல அவங்களோட ஐடியை வச்சு ரூம் புக் பண்ணிடுறாங்க. ரூம் புக் பண்ணதுக்கப்புறமா அங்கே உள்ள எல்லாருமே போகிறாங்க. முக்கியமாக சோழனுக்கும் நிலாவுக்கும் அவங்க ஹனிமூன் கப்பல் அப்படின்றதுனால அவங்களுக்கு தனியாக ஹோட்டல், அதாவது ஒரு ரூம் வந்து ஸ்பெஷலாக புக் பண்ணியிருக்காங்க, அரேஞ்சும் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் நாளே தான். ஸோ அப்படி அங்கே வந்து அவங்களுக்கு ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. கீ வந்துட்டு எல்லோரும் ஒரு இடத்துல நேராக போயிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் 2 ரூம் கீ இருக்குது, இது உங்களுக்கு அது அப்பாவுக்கு அப்படின்றாங்க. சோழன் எதுக்குடா மொத்தமாக 2 ரூமு மொத்தமாகவே ஒரே ரூமாக எடுத்துருக்கலாம்ல, அப்புறம் வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நீயும் நிலாவும் ஒரு ரூமில் இருங்க, நாங்கள் எல்லோரும் ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் வேணாண்ணா, இங்கே ஃபீஸ்லாம் கம்மி தானே, நான் பார்த்து தான் இது பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கும் நிலாவுக்கும் வேறு இடத்துல ரூம்னு நாங்கள் முதல்ல புக் பண்ணதுனால எங்களுக்கு ஸ்பெஷலாக வேறு ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சேரன் இதை ஏற்றுக்கிறாரு. அது என்ன உங்களுக்கு மட்டும் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. பல்லவா அமைதியாரு அப்படின்னும், சரி நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருங்க, இங்கே இருங்க, ரூம்க்கு வரணும்னா ஃபோன் பண்ணுங்கண்ணே, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி சோழா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களோ நிலாவும் சோழனும் அந்த ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. 2 ரூம் வந்து எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சேரன் யோசிக்கிறாரு. ஏடா பங்களா சைஸாக கிடக்குது, இதுக்கு எதுக்குடா இது, ஃபீஸ் கம்மினாலும் காசு தானடா, பேசாமல் ஒரு சின்ன பெட்டை வாங்கி போட்டு ஒரே ரூமில் எல்லோரும் இருந்துக்கலாம், அவன் தான் ஏதோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான், நீங்கள் போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு நடேசன் சொன்ன உடனே சரிப்பா பல்லவா நீங்கள் இரு, பாண்டி வா அப்படின்னு இவங்க 2 பேரும் ரிசப்ஷனில் போகிறாங்க. எங்களுக்கு 2 ரூம் வேணாம் மேம், ஒரே ரூம் போதும், ஒரு சின்னதாக ஒரு பெட் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு உடனே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒரு ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே ரூமுக்கான அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழனும் நிலாவும் அந்த ரூமுக்கு போகும்போது நிலா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னுமோ, ஒரு நிமிஷம் நிலை, இந்த பேகை மட்டும் பிடியா அப்படின்னுமோ 2 கையில் 2 பேகை நிலா பிடிச்சிக்கிறாங்க. சோழன் என்ன பண்ணுறாரு, கையை வச்சு கண்ணை மூடிக்கிறாரு. அப்போது என்ன சோழன் அப்படின்னுமோ, வா நிலா அப்படின்றாங்க. ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப சர்ப்ரைசிங், அழுக்கு பலூன் எல்லாமே இப்போ டெக்கரேஷன் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது சோழன் அப்படின்னு நிலா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கு அப்புறமா கதவை லாக் பண்ணிவிட்டு, என்ன சொல்லணும் இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு. நான் தான் ஹனிமூன் போகலான்னு தானே சொல்லியிருந்தேன், ஹனிமூன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு அப்போவே சொல்லிட்டாங்க, நான் உங்ககிட்ட சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரேன் தானே சொன்னேன் அப்படின்றவும், ஓ சூப்பராக உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்குது சோழன் அப்படின்னு நிலா பேசிகிட்டு இருக்காங்க சோழன் கூட. அதுக்கப்புறமா இங்கே எத்தனை நாள் இருக்க போகிற சோழன் அப்படின்றாங்க. பார்க்கலாம் நிலா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சார் நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஒரே இடத்துல தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா எதுக்காக ரூமை மாற்றுறீங்க, ஃப்ரீயாக இருந்திருக்கலாம்லன்னு சோழன் கேட்குறாரு. சோழா எதுக்குடா வீணா செலவு, வேண்டாண்டா ஒரே ரூம் போதும் அப்படின்றாங்க. சரி அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், சரி எல்லோரும் பிடிச்சது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருங்க, இந்த ஹனிமூன் பிளான் எல்லாமே என்னுடைய செலவு தான், அதனால் மற்ற ஃபேமிலிக்கான செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. டே நீ
அப்படி பண்ணுற ஆள் கிடையாதுடா, எப்பயுமே நீ அப்படி தான் சொல்லுவ, ஆனால் கடைசியில் அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் அதுக்கு நிலா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால நீ இதை பற்றிலாம் யோசிக்காத என்ன, நான் மாறிட்டேன் அப்படின்றாங்க. அவர் தான் சொல்கிறாரு, இல்லை பாண்டி விடுங்க பண்ணட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். புருஷங்காரனை கொஞ்சமாச்சும் விட்டு கொடுக்காம பேசுகிறாளான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைட் சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் தூங்க போயிடுறாங்க. சோழனும் நிலாவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக அந்த டெக்கரேஷன் ரூமுக்காக அவங்க உள்ளே போயிட்டு அவங்க ஒரு சைடு ஹனிமூனை ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சோழன் அதே மூடில் தான் இருக்கார். நிலா கிட்ட பேசிக்கிட்டு, சோழன் போய் ரெடி ஆகுங்க, ஆல்ரெடி டைம் அதிகமாக ஆகிடுச்சு, நாம் எழுந்திரிச்சு வெளியில் போகலாம் வேணாமா, சுற்றி பார்க்கலாம் எல்லாருமே, ஹனிமூனையும் தாண்டி ஃபேமிலியை சுற்றி பார்க்க தானே வந்திருக்கோம் அப்படின்னும். ஆமாம் நீ தானே கூட்டிகிட்டு வந்தேன்னு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லோரும் ரெடியாகி நிற்கிறாங்க. அப்படியே வெளியில் இருக்கிற கடைகள்லேயே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஜாலியாக ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துலையும் போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாகவே. டிக்கெட் எடுத்து பல்லவன், பாண்டி, சேரன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம், நடேசன் இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அதுக்கப்புறம் சோழனும் நிலாவும் கூட அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயே சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது, நிறைய லொக்கேஷன் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ சோழன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் நிலாவும் தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், நிலாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா நீங்கள் எல்லோரும் இங்கேயே எல்லோரும் சுற்றி பார்த்துட்ருங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரி சோடா அப்படின்னு சேரன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பல்லவன் அப்போ கூட கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்களா அப்படின்னு. டே புரிஞ்சுக்கடா பல்லவா அப்படின்றாங்க. நீ போடா நான் பார்த்துக்கிறேன், அவனை சமாளிச்சுக்கிறேன்னு நிலாவை கூட்டிகிட்டு போன உடனே அவங்களுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இங்கே சேரன்கிட்ட நம்ம பல்லவன் கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பார் பல்லவா, அவங்க 2 பேரும் ஹனிமூன் போகணுன்னு தானே ஆசைப்பட்டாங்க, நிலா ஆசைப்பட்டதுனால தான் நம்ம எல்லாருமே சேர்த்து ஒன்றா வந்திருக்கோம், அதான் இவ்வளோ நேரம் எல்லோரும் ஒன்றா இருந்தோம் இல்லை, இப்போவாச்சும் அவங்க கொஞ்ச நாள் தனியாக இருக்கட்டும் விடு அப்படின்றாங்க. சரிண்ணா அப்படின்னு பல்லவனும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா சோழன் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ணன் சோழன் அப்படின்றாங்க. அவங்க எல்லோரும் இங்கே இருப்பாங்க, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னும். எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாம் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வேறு இடத்துக்கு போகிறாங்க. என்ன சோழன் அவங்கள விட்டுட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அதான் அவங்க அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நிலாவுடைய அம்மா நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனதுலேருந்து நிலா ஃபோனும் பண்ணலை, ஒன்றும் இல்லை, கோவமாக போனால் நம்மக்கிட்ட பேசணுன்னு கூட அவளுக்கு தோணலைன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணுறாங்க. அப்போது நிலாவுமே அம்மா தான் கால் பண்ணுறாங்கன்னு உடனே எடுத்து பேச நிலா அப்படின்றாங்க. ஜாலியாக இருக்கும், இப்போ ஃபோன் அட்டன் பண்ணணுமா சோழன் அப்படின்னு. அம்மா தானே நிலா, வந்ததுலேருந்து நீ பேசுனியா இல்லையா, ஃபோன் அட்டன் பண்ணி பேசின உடனே அதுக்கப்புறமா நிலா கால் அட்டன் பண்ணுறாங்க. அம்மா அப்படின்ன உடனே எப்படி இருக்க நிலா அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் அப்படின்றாங்க. அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணாதான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசணுன்ற ஞாபகம் வருதா என்ன, நீயா அங்கே சென்னைக்கு போனதுக்கப்புறமா ஒரு தடவை கூட கால் பண்ணல அப்படின்றாங்க. நான் தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு தானம்மா வந்தேன், அதான் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு உடனே, இப்போயா நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்திருக்கோமா அப்படின்றாங்க. எங்கடி அப்படின்றாங்க. கொடைக்கானல் தாம்மா அப்படின்னு. என்ன திடீர்னு எல்லோரும் கொடைக்கானல் போயிருக்கீங்க அப்படின்னுவோம். சோழன் ஹனிமூன் போகலான்னு கூப்பிட்டாரு, தனியாக வரதுக்கு மனசு இல்லை, அதாம்மா ஃபேமிலியோட அப்படின்றாங்க. அவங்க அம்மா உடனே கோவப்பட்டு நிலாவை திட்டுறாங்க. ஏண்டி ஹனிமூன் போகிறோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையே உன்னை தனியாக கூப்பிட்டுருக்காரு, நீயும் உன் புருஷனை மட்டும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஹனிமூனுக்கு கூட குடும்பத்தோடு தான் போவியா அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. மா என் குடும்பத்தை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுமா, அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தோம், உனக்கு என்னம்மா இதில் பிரச்சனை, எனக்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலா சொல்லுவோம். என்னமோ போடி, ஆனால் நீ வர வர ரொம்ப மாறிட்ட நிலா, ஹனிமூனுக்கு ஃபேமிலியாக போயிருக்க பாரு, உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நீ எதுக்குமா கால் பண்ண, எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடி சும்மா தான் அப்படின்னு. என்ன நான் பேசுகிறேன் கொடு, நிலா எப்படிமா இருக்க அப்படின்னு உடனே, அப்பா நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்கா அண்ணன் அப்படின்றாங்க. எல்லாருமே நல்லா தான்ப்பா இருக்கோம் அப்படின்றாங்க. என்னம்மா ஹனிமூனுக்கு ஃபேமிலியாக போயிருக்கீங்களாமே, உங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு உடனே, ஆமாப்பா அப்படின்னு. சரிம்மா சரி பரவாயில்ல, மாப்பிள்ளை ஒன்று ஹனிமூன்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, சந்தோஷமாக இருடா அப்படின்றாங்க. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சோழனை பற்றி, நம்ம அளவுக்கு வசதியோட எல்லா இடத்துலையும் அடிக்கடிக்கு சுற்றி பார்க்கலனாலையும் எங்களால் முடிஞ்சப்போ எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஜாலியாக சேர்ந்து ட்ரிப் போயிருக்கோம்ப்பா, சந்தோஷமாக நாங்களும் இருப்போம், சோழன் அதெல்லாம் கூட்டிகிட்டு போவாருன்ற மாதிரி விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. நிலா நீ என்னைக்கு அந்த ஃபேமிலியை விட்டு கொடுத்துருக்க, சரிப்பா நிலா நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீ ஜாலியாக ஹனிமூன் கொண்டாட நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க.
என்னங்க இவ ஹனிமூனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக போயிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் அமைதியாக ஃபோனை கட் பண்ணிட்டீங்க, அப்படி எதுவும் கேட்கலையா அப்படின்னு. நீ தான் கேட்டல, அதுக்கு அவளோட பதில் என்னவா இருந்துச்சு, நான் கேட்டால் மட்டும் என்ன ஆகிட போகுது விடு அப்படின்னுட்டாங்க. என்னமோ பண்ணுங்க, இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. போயும் ஹனிமூனுக்கு ஃபேமிலியோடு போவாங்களேன்னு கோவத்தோடு அவங்க அம்மா ஒரு பக்கம் போயிடவும், ஏன் தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு மாறிட்டாலோ தெரியல அப்படின்னு அவங்க டேடி ஒரு பக்கம். அப்போது என்ன சொன்னாங்க நிலா அப்படின்னு, ஒன்றும் இல்லை சொல்லணும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸாக போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. ஹிந்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.